இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:18. இதில் உள்ள ஒவ்வொரு பகுதியின் தலைப்பிலும் உள்ள வேதவசனங்கள் யாவும் நியூ கிங் ஜேம்ஸ் பதிப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இவை சியோன் காவற்கோபுரம் மற்றும் பிற நூல்களின் ஆசிரியரான C.T. ரசல் அவர்களின் எழுத்துக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகள் ஆகும். ஒவ்வொரு பகுதியின் முடிவிலும் ரீபிரிண்ட் எண்கள் அல்லது மேற்கோள் குறிப்புகள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த எழுத்துக்கள் வாசகரின் தனிப்பட்ட சிந்தனைக்கும் பக்தி வளர்ச்சிக்கும் ஒரு ஆதாரமாகவும் ஒரு நினைவூட்டலாகவும் ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் பயன்படட்டும். இவை ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு எழுதப்பட்டவையாக இருந்தாலும் கிறிஸ்துவின் ராஜ்யம் நிறுவப்படும் நாள் மிக அருகில் வந்துள்ள இன்றைய காலகட்டத்தில் இவை எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக உண்மையானவையாக உள்ளன. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். எபேசியர் 3:17-19 முடிய. சிகாகோ வேத மாணவர்கள். முன்னுரை. இந்த புத்தகமானது சிகாகோ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியிட்ட இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன் என்ற புத்தகத்தின் மற்றொரு பகுதியாகும். அதாவது இயேசுவின் கடைசி வாரம் மற்றும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்ற புத்தகங்களை தொடர்ந்து வருவதாகும். இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் உரிய விளக்கங்கள் சகோதரர் ரசல் அவர்களின் எழுத்துக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன. இந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து வெற்றிகரமாக உயிர்த்தெழுந்ததும் அவரது சீசர்களுக்கு அவர் அளித்த காட்சிகளும் அவரது விடைபெறும்போது பேசிய அன்பான வார்த்தைகளும் அவர் பரமேறி மகிமைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திற்கு சென்றதும் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை பெற்று கனம் மகிமை அழியாமை ஆகியவற்றில் நிறைந்த மாட்சிமை நிலையை அடைந்ததும் இவைகளின் வெளியேறப்பட்ட ஆய்வுகளை கொண்டுள்ளது. இப்பக்கங்களின் வழியாக சீசர்களுடன் சேர்ந்து உயிர்த்தெழுந்த இரட்சகரை நாமும் சந்திப்போமாக. அவரது இறுதி வார்த்தைகளின் முக்கியத்துவத்தை உணர்வோமாக. மேலும் மகிமையில் அவர் பரமேறி செல்லும் காட்சியை கண்டு வியப்போமாக. ஆழ்ந்த ஆய்வும் ஆவிக்குரிய சிந்தனையின் மூலம் உயிர்த்தெழுந்தும் மகிமைப்படுத்தப்பட்டும் இருக்கிற ஆண்டவரை நாமும் இருதயத்திலும் விசுவாசத்திலும் சேவையிலும் இன்னும் நெருங்க அறிந்து கொள்ள இது உதவட்டும். பழியினாலே தேவனோடு உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த பணி அர்ப்பணிக்கப்படுகிறது. தேவநாமம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சதாகாலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென். வெளியீட்டாளர் பெங்களூர் மைசூர் ரோடு வேத மாணவர்கள். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய்
கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். லூக்கா 23:52 முதல் 56 முடிய. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். லூக்கா 24:1. இயேசுவின் உடலை சுகந்த வர்க்கமிடும் பணியை மேற்கொள்வதற்காக ஸ்திரீகள் வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அதிக இருட்டோடு தங்கள் அன்பான சேவையை நிறைவேற்ற கல்லறைக்கு சென்றனர். நமது கர்த்தர் வாரத்தின் 6ஆம் நாளான வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்டு கிட்டத்தட்ட மாலை 4 மணியளவில் அடக்கம் செய்யப்பட்டார். நியாயப்பிரமாணத்தின் கீழ் யூதர்களாக இருந்த அவர்கள் 7ஆம் நாளை சனிக்கிழமை ஓய்வு நாளாக கடைபிடிக்க வேண்டியதால் அந்த நாளில் எந்த ஒரு பணியையும் செய்யாதிருந்தனர். இதனால் சுகந்த வர்க்கமிடும் ஏற்பாடுகளை முடிக்க அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் 7ஆம் நாளான சனிக்கிழமை சூரிய அஸ்தமிப்புடன் முடிவடைந்ததும் உடனடியாக நறுமணப் பொருட்களை தயாரிக்க தொடங்கியிருப்பார்கள் என்று கருதலாம். அனைத்து ஏற்பாடுகளையும் முடிந்தவரை விரைவாக கல்லறைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோப்பு மற்றும் யோசே ஆகியோரின் தாயான மற்றொரு மரியாளும் மத்தேயு 27:56 அங்கு இருந்தார்கள். சிறிது நேரத்திலேயே யோவானின் தாயார் சலோமியும் கூசாவின் மனைவி யோவன்னாலும் பிற ஸ்திரீகளும் வந்தார்கள் என்று மார்க்கும் லூக்காவும் நமக்கு சொல்கிறார்கள். கர்த்தரின் உடலை முழுமையாக சுகந்த வர்க்கமிடுவதற்காக அவர்கள் நறுமணப் பொருட்களை கொண்டு வந்தனர். ஏனெனில் நம்முடைய கர்த்தர் அடக்கம் செய்யப்பட்ட இரவில் நேரம் கடந்து பஸ்கா நெருங்கிவிட்டதால் அவர்களால் அந்த நேரத்தில் செய்ய முடிந்ததை பார்க்கிலும் அதிகமான நறுமணப் பொருட்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது யூதர்களின் ஓய்வு நாள் தொடங்கியதால் 2 சாயங்காலங்களுக்கு முன்பு செய்யாமல் நிறுத்தப்பட்டிருந்த சுகந்த வர்க்கமிடும் வேலையை முடிக்க நாம் நமது நறுமணப் பொருட்களுடன் உள்ளே செல்ல கல்லறையின் வாயிலிருந்து அந்த பெரிய கல்லை யார் புரட்டி போடுவார்கள் என்று அவர்கள் கவலையுடன் பேசிக்கொண்டிருந்தனர். ஆனால் வியப்பிற்குரிய விதமாக அந்த கல் ஏற்கனவே புரட்டப்பட்டிருந்தது. அவர்கள் திகைப்புடன் சிறிது நேரம் தயங்கி நின்றனர். பின்னர் மங்கலான ஒளியில் கர்த்தரின் சரீரம் அங்கு இல்லை என்பதை உணர்ந்தார்கள். ரீபிரின்ஸ் நம்பர் 2794, ரீபிரின்ஸ் 3905 மற்றும் ரீபிரின்ஸ் 4176. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். மத்தேயு 28:2-4 முடிய. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்து எழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். மத்தேயு 28:5-6. இந்த அர்ப்பணிப்பும் பக்தியும் கொண்ட ஸ்திரீகளுக்கு கிடைத்த பரிசு எவ்வளவு மகத்தானது! சிலுவையின் அடியில் கடைசியாக இருந்தவர்களும் கல்லறைக்கு முதலில் வந்தவர்களும் அவர்களே. தங்கள் அன்புக்குரிய கர்த்தரின் உயிரற்ற உடலுக்கு இறுதியான மரியாதையும் அன்பையும் செலுத்த ஆவலுடன் இருந்தார்கள். அவர்கள் சிலுவையின் அருகில் அனுதாபத்துடன் நின்று அவருடைய மரண வேதனைகளை துயரத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த இரவில் துக்கத்தோடு அவரோடு கல்லறைக்கு சென்றார்கள். மேலும் விடியற்காலையில் அவர்கள் தங்கள் விலைமதிப்பற்ற நறுமண தைலங்களுடன் மீண்டும் அங்கே வந்தார்கள்.
இந்த அன்பான சேவையை செய்ய அவர்கள் மிகவும் ஆவலோடு இருந்ததால் கல்லறையின் வாயிலிருந்த பெரிய கல்லின் தடையை அவர்கள் முழுவதுமாக மறந்துவிட்டார்கள். ஆனால் அவர்களின் பக்தியின் இனிய வாசனை பரலோகத்திற்கு எழும்ப அந்த தடையை நீக்க தேவன் தனது தூதரை அனுப்பினார். அவர்களின் அன்பும் வைராக்கியமும் அவர்களுக்கு தேவனுடைய கிருபையின் மிகச்சிறந்த அடையாளங்களை பெற்று தந்தது. பரலோக ஆசீர்வாதங்களையும் தேவதூதரின் அருளையும் உயிர்த்தெழுந்த கர்த்தரின் ஆசீர்வாதத்தையும் நேரடியாக அனுபவிக்கும் கணத்தை பெற்றார்கள். மேலும் மற்ற சீசர்களுக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை முதலில் எடுத்துச் செல்லும் பாக்கியமும் இவர்களையே சென்று அடைந்தது. ரீபிரின்ஸ் நம்பர் 1816. கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? லூக்கா 24:2-5 வரை. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24:6. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். மத்தேயு 28:7-8. இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார் என்று அந்த தூதன் சொன்ன தகவலை கேட்ட அவர்கள் பயத்துடனும் ஆச்சரியத்துடனும் இருந்தனர். இருப்பினும் அவர்கள் உள்ளுணர்வு நிறைந்த விசுவாசத்தின் மூலம் அந்த உண்மையை பற்றி கொண்டார்கள். கர்த்தருடன் இசைவாக இல்லாதவர்களுக்கு தூதர் பயங்கரமாக தோன்றினாலும் அவருடைய நண்பர்களான இவர்களிடம் கனிவாய் பேசினார். இயேசு உயிர்த்தெழுந்தார் என அவர்களுக்கு உறுதிப்படுத்தி சீக்கிரமாய் போய் அவருடைய சீசர்களுக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். மேலும் இயேசு கலிலேயாவில் அவர்களை சந்திப்பார் என்றும் அங்கே அவரது நண்பர்கள் அனைவரும் கூடும் ஒரு பொது சந்திப்பு நடைபெறும் என்றும் தெரிவித்தார். பின்னர் அவ்வாறே நடந்தது. அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்க செல்லும் வழியில் இயேசுவையே சந்தித்தார்கள். அவர் அதே செய்தியை சீசர்களுக்கு அறிவிக்கும்படி மீண்டும் கூறினார். கர்த்தர் ஸ்திரீகள் புருஷர்களை விட விரைவாகவும் எளிதாகவும் விசுவாசிக்க முடியும் என்பதை உணர்ந்தார் போலும். எனவே அவர்களை தம்முடைய ஊழியக்காரராகவும் செய்தியை அறிவிக்க தம்முடைய வாய் கருவிகளாகவும் பயன்படுத்தினார். இது அவருடைய சீசர்களை தயார்படுத்தவும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் பற்றிய உண்மையை விரைவாக ஏற்றுக்கொள்ளவும் உதவியது. ரீபிரின்ஸ் நம்பர் 2317 மற்றும் ரீபிரின்ஸ் நம்பர் 3905. மேலும் அவர்களின் இந்த மற்றுமொரு இழப்பால் குழப்பமடைந்த மரியாள் பேதுரு தங்கியிருந்த யோவானின் இல்லத்திற்கு விரைவாக ஓடி இந்த நிகழ்வுகளை அவர்களிடம் கூறினாள். இதை கேட்ட 2 அப்போஸ்தலர்களும் கல்லறை நோக்கி விரைந்து ஓடினார்கள். இளையவரான யோவான் பேதுருவை விட முன்னதாக அங்கே சென்றார். ஆனால் அதற்குள் மற்ற ஸ்திரீகள் அந்த செய்தியை மற்ற சீசர்களிடம் தெரிவிக்க புறப்பட்டிருந்தனர். பிரமிப்பும் பயமுமாக நிறைந்த யோவான் குனிந்து உள்ளே பார்த்தார். ஆனால் பேதுரு வந்ததும் இன்னும் துணிச்சலுடன் உள்ளே நுழைந்தார். பின்னர் யோவானும் அவரை பின்தொடர்ந்தார். எல்லாம் மரியாள் கூறியது போலவே இருந்ததை கண்டார்கள். அவருடைய சரீரம் காணாமல் போயிருந்தது. வெறும் சீலைகள், வஸ்திரங்கள் மட்டுமே அங்கே இருந்தன. மிகுந்த குழப்பத்துடனும் கவலையுடனும் அவர்கள் அங்கிருந்து திரும்பிச் சென்றார்கள்.
அவர்கள் இருவரும் ஏதேனும் நம்பிக்கை கொண்டதாக தோன்றினும் அது கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்ற உண்மையின் மீது இல்லாமல் மாறாக மரியாளின் கதை உண்மை என்றும் அவரது சரீரம் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது என்பதிலேயே இருந்தது. ஏனெனில் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். யோவான் 20:9, ரீபிரின்ஸ் நம்பர் 4176. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் சரீரம் கல்லறையிலிருந்து அகற்றப்பட்டது என்பதும் ஓர் அதிசயமேயாகும். ஏனெனில் அந்த சரீரம் அழிவை காணவில்லை, அதில் உள்ள எந்த எலும்பும் முறிக்கப்படவில்லை. சங்கீதம் 34:20, 16:10. இந்த நிகழ்வு அவரது உயிர்த்தெழுதலின் உண்மையை சீசர்களின் மனதில் உறுதிப்படுத்துவதற்கு அவசியமாக இருந்தது. அவருடைய சரீரம் அங்கேயே இருந்திருந்தால் அது அவர்களின் விசுவாசத்திற்கு ஒருபோதும் தீர்க்க முடியாத தடையாக இருந்திருக்கும். அதுபோலவே வியப்புற்ற காவலர்களும் யூதர்களும் உலகமும் அவர் உயிர்த்தெழுந்ததை நம்பியிருக்க முடியாதிருந்திருக்கும். ஏனெனில் அவர்களுக்கு ஆவிக்குரிய சுபாவத்தையும் அந்த இரகசியமான மாற்றமும் புரிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் மகிமையான சரீரம் என்பது அவரது அவமானப்படுத்தப்பட்ட சரீரத்தின் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட வடிவம் மட்டுமே என கருதுவது அப்போஸ்தலர் கூறிய ஆவிக்குரிய சரீரம் எப்படி இருக்கும் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. 1 யோவான் 3:2 என்ற வசனத்துக்கு எதிரானதாகும். மேலும் அந்த மகிமையான சரீரம் ஆணிகள் மற்றும் முள்முடியின் காயங்களால் சிதைக்கப்பட்டது, அன்பின் குத்தால் மாசுபட்டதாக இருக்கிறது என்று கருதுவதும், நமது மீட்கும் விலையாக உலகத்திற்காக அவர் தந்த மாம்சத்தை யோவான் 6:51 அவர் மீண்டும் எடுத்துக்கொண்டார் என்ற கருத்தும் கல்வாரியில் அவர் முடித்த வேலையை வெறுமையாக்குவதாகவும் பலனற்றதாக்குவதாகவும் காட்டுகிறது. மேலும் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்ற அப்போஸ்தலரின் கூற்றுக்கு 2 கொரிந்தியர் 5:16 நேர் மாறானதாகும். ரீபிரின்ஸ் நம்பர் 1816. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். யோவான் 20:2-7 புதிய ஏற்பாட்டில் உள்ள நற்செய்திகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளன என்பதை இங்கு காணலாம். மத்தேயு இயேசு உயிர்த்தெழுந்ததை அறிவிக்கிறார். மார்க்கு அவர் உயிர்த்தெழுந்து பரமேறியதாக கூறுகிறார். லூக்கா மேலும் முன்னேறி பரிசுத்த ஆவிக்கான வாக்குறுதியை சேர்க்கிறார். ஆனால் யோவானோ கிறிஸ்து மீண்டும் வருவதாக கொடுத்த வாக்கு தத்தத்தை அறிவிப்பதில் அனைவரையும் மிஞ்சியுள்ளார். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். யோவான் 20:8-9. இப்போது 3ஆம் நாளில் நிகழவிருக்கும் தமது உயிர்த்தெழுதலை பற்றி நம் ஆண்டவர் கூறிய வார்த்தைகளை அவர்கள் சிந்திக்கத் தொடங்கினர்.
யோவான் தன்னை பற்றி கூறும்போது இந்த சான்றுகளை பார்த்தவுடன் அவர் விசுவாசித்தார் என்று தெரிவிக்கிறார். ஆனால் ஆரம்பத்தில் அவரது எண்ணங்களில் குழப்பம் இருந்ததோ நிச்சயம். அந்த 2 சீசர்களும் தங்கள் வீட்டிற்கு சென்றனர். ஆனால் மரியாள் மட்டும் கல்லறை அருகே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாள். உள்ளே பார்க்கையில் பேதுருவும் யோவானும் காணாத 2 தூதர்களை அவள் கண்டாள். அந்த தூதர்கள் பேதுரு மற்றும் யோவான் கல்லறைக்குள் நுழைந்தபோது அங்கேயே இருந்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் வேத சாட்சியங்களின்படி நாம் முன்பு கண்டது போல் அற்புதம் நிகழ்ந்தால் மட்டும்தான் தூதர்கள் மனித கண்களுக்கு தெரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அப்படி ஓர் அற்புதம் நடந்தது. அந்த 2 தூதர்களும் மனித ரூபத்துடன் வெண்மையான ஆடைகளுடன் தோன்றி, நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்கள். இதன் மூலம் மரியாளின் துயரத்திற்கு காரணமில்லை, துயரம் அவசியமில்லாதது என்பது சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் இது கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தப் போகும் அடுத்த கட்டத்திற்கு மரியாளை தயார் செய்யும் நோக்கத்துடனும் காணப்பட்டது. யாரோ ஒருவர் கர்த்தருடைய சடலத்தை எடுத்து சென்றதால் தான் அழுவதாக அவள் அவர்களிடம் கூறிக்கொண்டிருக்கும் போது அருகில் காலடி ஓசையைப் போல ஒரு சத்தம் கேட்டது. அல்லது ஒரு நிழல் அவளின் கவனத்தை ஈர்த்திருக்கலாம். அவள் திரும்பி பார்த்தபோது அந்த கல்லறை இருந்த யோசேப்பின் தோட்டத்தை பராமரிக்கும் தோட்டக்காரரை பார்த்ததாக நினைத்தாள். ரீபிரின்ஸ் நம்பர் 2477 மற்றும் ரீபிரின்ஸ் நம்பர் 4176. அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அவர்கள் முன்பு புரிந்து கொள்ள முடியாத கர்த்தருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுடன் தொடர்பான உண்மைகளை முழுமையாக புரிந்து கொண்டனர். நமக்கும் இது அப்படியே பொருந்தும். நாம் பரிசுத்த ஆவியை பெற்றபோது தெய்வீக சத்தியத்தின் அம்சங்களை ஆழமாக புரிந்து கொள்ள தொடங்குகிறோம். ரீபிரின்ஸ் நம்பர் 4175. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அப்போஸ்தலர் 2:24. கூடாதிருந்தது ஏனென்றால் அவர் தெய்வீக சட்டத்தை முழுமையாக கடைபிடித்தார். இதன் மூலம் தெய்வீக ஏற்பாடு மற்றும் வாக்குத்தத்தத்தின்படி அவர் 2 முக்கியமான காரியங்களை நிறைவேற்றினார். ஒன்று, மனித குடும்பத்திற்காக மீட்கும் விலையை வழங்கினார். 2, அவருடைய உண்மைத்தன்மைக்கும் தெய்வீக சுபாவத்தையும் மகிமையும் உடைய உயர்ந்த நிலைக்கும் அவர் தகுதியானவர் என்பதற்கான உறுதிப்பாட்டையும் நிரூபித்தார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு யோவான் 5:22. 4000 ஆண்டுகளாக ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் மீறுதலின் காரணமாக எதிராக செயல்பட்ட அதே நீதி இப்போது இயேசுவின் சார்பாக செயல்பட்டது. அவர் தன்னிச்சையாக மனிதரின் மீட்கும் விலையாக மரணத்தில் இறங்கினார். அந்த மரணத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக செயல்பட்டது. தெய்வீக நிலைப்பாட்டிலும் ஏற்பாட்டிலும் இருந்து விஷயங்களை புரிந்து கொள்ளும்போது பிதாவின் இயல்பு மாறாதது என்பதில் நாம் மகிழ்ச்சி அடையலாம். நம்முடைய கர்த்தரின் உயிர்த்தெழுதல் அப்போஸ்தலர் கூறியது போன்று தெய்வீக திட்டத்தின் ஒவ்வொரு அம்சமும் நிறைவேறும் என்பதற்கான உத்தரவாதம் ஆகும். அப்போஸ்தலர் 17:31. இந்த திட்டம் முழுவதும் அவரையே மையமாக கொண்டிருந்தது மாத்திரமல்லாமல் அவரது மரணபரியந்தம் சிலுவையின் மரணபரியந்தமான அவருடைய உண்மைத்தன்மையை சார்ந்ததாயும் இருந்தது. ரீபிரின்ஸ் நம்பர் 2794. நமது கர்த்தரின் உயிர்த்தெழுந்த நிலை பிதாவின் நேரடியான பரிசாகும். அது நமது மீட்பரின் முந்தைய ஜீவனிலிருந்து தக்க வைக்கப்பட்ட ஒன்றல்ல. அவர் ஆவிக்குரிய நிலையின் மகிமையை விட்டுவிட்டு மனிதனாகிய இயேசுவான போது
தெய்வீக சட்டத்தின்படி ஜீவனுக்கான உரிமை அவருக்கு இருந்தது. ஏனெனில் ஜீவனுக்கான அனைத்து நிபந்தனைகளையும் அவர் எப்போதும் முழுமையாக நிறைவேற்றியிருந்தார். இதற்கேற்பவே அவர் உயர்ந்த சுபாவத்திலிருந்து மனித சுபாவத்திற்கு தாழ்த்தப்பட்டது ஒரு தண்டனையின் நிமித்தமான ஒன்று அல்ல, மாறாக அவரது சொந்த விருப்பத்தினால் நிகழ்ந்தது என வேத வசனங்கள் நமக்கு உறுதியளிக்கின்றன. இது பிதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிதலாய் இராமல் பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிவதாக இருந்தது. தெய்வீக சட்டம் அதை கடைப்பிடிப்பவர்களுக்கு ஜீவனை உறுதிப்படுத்தியதால் மனிதனாக இருந்தபோதும் அவருக்கு ஜீவனின் உரிமை இருந்தது. எனவே எந்த வகையிலும் அவருடைய மனித ஜீவன் பறிகொடுக்கப்படவில்லை. அதற்கு மாறாக அதை அவர் தானாகவே தந்தார், அதை பலியிட்டார், அதை பிதாவின் திட்டத்திற்கு இசைவாக மனிதனின் மீட்கும் விலையாக அர்ப்பணித்தார். ஆனால் அங்கே அவர் ஜீவனுக்கான அனைத்து உரிமைகளையும் இழந்தார். அதுவே அவர் மனிதனின் சார்பாக சரணடைந்த அல்லது வழங்கிய விஷயமாகும். அவ்வாறு மனிதனின் மீட்புக்காக தனது ஜீவனின் அனைத்து உரிமைகளையும் அவர் முழுவதுமாக துறந்தபோது அவருக்கு எந்த உரிமையும் எஞ்சியிருக்கவில்லை. எனவே உயிர்த்தெழுதல் மூலமாக எதிர்கால வாழ்க்கைக்கான எந்த உரிமையையும் அவர் கோர முடியாது. ஏனெனில் ஆதாமிற்கும் அவரது சந்ததிக்கும் அவர் தந்த மீட்கும் விலை அவருடைய ஜீவனின் உரிமையே ஆகும். ரீபிரின்ஸ் நம்பர் 2477. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 2:32. மரணத்தின் ஜீவன் முடிவுக்கு வந்தபோது ஒரே பேரான குமாரன் இனி இல்லாமல் போனார். அவர் மரித்து விட்டார். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலில் அவரது மறு சிருஷ்டிப்பில் அவர் மீண்டும் தேவனின் ஒரே பேரான குமாரனாக காணப்பட்டார். ஏனெனில் அவருடைய உயிர்த்தெழுதலை நிறைவேற்ற எந்த ஒரு சகாயமும் பயன்படுத்தப்படவில்லை. முதலில் படைக்கப்பட்டது போலவே அவர் யெகோவா தேவனுடைய நேரடி கிரியையாக உருவாக்கப்பட்டார். தமது கீழ்ப்படிதலில் உள்ள குமாரனால் அந்த தனித்துவமான பட்டமும் ஒரே பேரானவர் என்ற பெருமையும் இழக்கப்படக்கூடாது என்று தேவன் திட்டமிட்டார். எனவே மனிதனின் எந்த சகாயமும் காபிரியேல் தேவதூதனும் கூட நமது கர்த்தரின் உயிர்த்தெழுதலின் கிரியையில் பங்கு பெற அனுமதிக்கப்படவில்லை. பெரிய சகாயங்களோ அல்லது சிறிய சகாயங்களோ எதுவும் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் தேவனே அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பினார். மற்றும் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் என்று வேதாகமம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 2:24, 3:15, 4:10, ரோமர் 4:24, 6:4, 8:11, 1 கொரிந்தியர் 6:14, 15:15, கொலோசையர் 2:12, 1 தெசலோனிக்கேயர் 1:10, 1 பேதுரு 1:21. அவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய முந்தைய தனித்துவமான தன்மையை முழுமையாக புதுப்பித்ததால் அல்லது மறுபடியும் சிருஷ்டித்ததால் அவர் பிதாவின் ஒரே பேரானவராகிய தேவனுடைய படைப்பின் முதலும் கடைசியுமானவர் என்றும் ஆதியும் அந்தமும் என்றும் இன்னும் கூறலாம். வெளிப்படுத்தல் 1:18 பார்க்கவும். ரீபிரின்ஸ் நம்பர் 1005. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டுகொள்வது இல்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ரோமர் 6:9-10. வேதாகமத்தில் எங்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு தம்மைத்தாமே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பிக் கொண்டார் அல்லது
எழுப்ப முடியும் என்று குறிப்பிடப்படவில்லை. ஒருவேளை மரித்தது அவருடைய சரீரம் மட்டுமே என்றால், ஒருவேளை அவர் எப்போதையும் விட அதிகமாக உயிரோடு இருந்தால், நிச்சயமாக அவர் மரித்த தம்முடைய சொந்த சரீரத்தை, லாசருவின் சரீரத்தை உயிர்ப்பிக்க முடிந்தது போலவே எளிதாக உயிர்ப்பிக்க முடிந்திருக்கும். அது ஒரு அற்புதமாகவோ அல்லது சான்ற ஆதாரமாகவோ இராமல் போயிருக்கக்கூடும். ஆனால் வேத வாக்கியங்கள் கூறுவது போல அவரது ஆத்துமா முழு இருப்பும் மரித்தது. எனவே அவர் முழுமையாக மரித்தவராக இருந்ததால் தம்மைத்தாமே உயிர்ப்பிக்கும் எந்த சக்தியும் அவருக்கு இருந்திருக்க முடியாது. இதனை வேத வாக்கியங்களும் ஒப்புக்கொள்கின்றன. பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர் தெழுப்பினார் என்று பல இடங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கலாத்தியர் 1:1. இது இந்த விஷயத்தில் ஒரு விதிவிலக்கான கூற்றும் அல்ல. இது வேதாகமத்தின் ஒருமித்த சாட்சி ஆகும். இதற்கு ஆதாரமாக பின்வரும் வசனங்களை கவனிக்கவும். அப்போஸ்தலர் 2:24, 2:32, 3:15, 4:10, 10:40, 13:30, 13:34, 17:31, ரோமர் 4:24, 8:11, 1 கொரிந்தியர் 6:14, 15:15, 2 கொரிந்தியர் 4:14, எபேசியர் 1:20, கொலோசையர் 2:12, 1 தெசலோனிக்கேயர் 1:10, எபிரேயர் 13:20, 1 பேதுரு 1:21. நம்முடைய கர்த்தரின் பலி ஒரே தரம் செலுத்தப்பட்டது என்றும், கிறிஸ்து இனி மரிக்க மாட்டார் என்றும், மரணம் அவர் மேல் ஆதிக்கம் செலுத்துவதில்லை என்றும் வேத வாக்கியம் கூறுகிறது. ரோமர் 6:9. மேலும் தேவன் ஏற்கனவே வழங்கியுள்ள பலியிடுதலை தவிர மற்றொரு பாவ நிவாரண பலியிடுதலின் தேவையில்லை என்று அப்போஸ்தலன் காட்டுகிறார். இது தேவனிடம் அணுகுபவர்களை முழுமையாக பூரணமாக்க வல்லது. ரீபிரின்ஸ் நம்பர் 2794 மற்றும் ரீபிரின்ஸ் நம்பர் 2821. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. 1 கொரிந்தியர் 15:14. ஆவியால் ஏவப்பட்ட அப்போஸ்தலனுடைய பார்வையில் இந்த கொள்கை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அவர் உறுதியாக வலியுறுத்துவது யாதெனில், ஒருவேளை இது உண்மையல்ல என்றால் தற்போதைய வாழ்க்கைக்கு பின் எவருக்கும் எந்த நம்பிக்கையும் இருக்காது. சுவிசேஷத்தின் பிரசங்கமும் விருதா, அதை பிரசங்கிப்பவர்கள் பொய்யான சாட்சிகள் ஆவார்கள். கிறிஸ்தவர்களின் விசுவாசம் விருதா, அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கை ஏமாற்றமாக மாறும் என்பதே ஆகும். மேலும் உயிர்த்தெழுதலும் அதன் வெகுமதிகளை கருத்தில் கொண்டு அவர்கள் மேற்கொள்ளும் பலியின் ஜீவிதத்தின் மூலம் இந்த வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சிறிய மகிழ்ச்சி மற்றும் நன்மைகளை கூட இழந்து விடுகிறார்கள். அதுவே அவர்கள் பெறக்கூடிய அனைத்துமாக இருந்தால் அவர்களின் தியாகமான வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இருக்காது என்று அவர் வலியுறுத்துகிறார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் எழவில்லை என்றால் கிறிஸ்துவில் நித்திரை அடைந்தவர்கள் அழிந்து போயிருப்பார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை முறையாக புரிந்து கொள்பவர்கள் நமக்கு நற்செய்திகளில் கொடுக்கப்பட்டுள்ள அதற்கான தெளிவான விளக்கத்தின் அவசியத்தை உணர்வார்கள். ஏனெனில் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லை என்றால் அவரது மரணத்தின் புண்ணியத்திலும் நமக்காக அவர் செலுத்திய பாவ நிவாரண பலியின் போதுமான தன்மையிலும் நம்பிக்கை இல்லாமல் இருக்க நேரிடும். இதனால் நமது சொந்த உயிர்த்தெழுதலையும் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டில் நமக்கு வழங்கப்படும் இரட்சிப்பையும் பற்றிய நிச்சயத்தையும் இழக்க நேரிடும். 1 பேதுரு 1:13.
இதுவே நற்செய்திகளில் இந்த விவரங்கள் இவ்வளவு நுணுக்கமாக விளக்கப்பட்டுள்ளதற்கான காரணமாகும். மேலும் அப்போஸ்தலரும் அந்த நேரத்தில் கர்த்தரின் போதனைகளை ஏற்றுக்கொண்ட 500 சகோதரரும் மாம்சீக ஜென்ம சுபாவமுள்ள மனுஷராக காணப்பட்டபடியால் அவர்களின் சுபாவ மனதை தாக்கும் தொடும் ஆதாரங்கள் தேவைப்பட்டன. அது மட்டுமல்லாமல் சுவிசேஷ யுகம் முழுவதும் சுபாவ மனுஷருக்கு கர்த்தரின் மரணமும் உயிர்த்தெழுதலும் பற்றிய செய்தி செல்ல வேண்டிய அவசியத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த செய்தி எல்லாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் இருக்க வேண்டும். ரீபிரின்ஸ் நம்பர் 5882 மற்றும் ரீபிரின்ஸ் நம்பர் 4175. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. 1 கொரிந்தியர் 15:42 முதல் 44 முடிய. எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளியாக இருந்த புது சிருஷ்டியாகிய நமது கர்த்தரே பிரதான ஆசாரியராக பலியிடும் சிலாக்கியத்தை அல்லது சிறப்புரிமையை பெற்றிருந்தார். அவர் தமது ஞானஸ்நானத்தின் போது தேவனிடம் உடன்படிக்கை செய்த தமது மாம்சத்தையும் பூமிக்குரிய ஸ்பாவத்தையும் பலியாக்கினார். கல்வாரியில் அவர் தமது பலியிடும் பணியை நிறைவேற்றினார். கிட்டத்தட்ட 3 நாட்கள் அளவும் அவர் மரித்தவராக காணப்பட்டார். ஆனால் உயிர்த்தெழுதலின் நேரத்தில் பிதா தமது சொந்த வல்லமையால் அவரை எழுப்பினார். அவர் பலியிடப்பட்ட மாம்சத்தை அல்லாமல் மாறாக அப்போஸ்தலன் குறிப்பிடும் அது புதிய சிருஷ்டி மாம்சத்தில் புதைக்கப்பட்டு அவமானத்திலே துர்மார்க்கருடனும் ஐஸ்வர்யவானுடனும் விதைக்கப்பட்ட அந்த புதிய சிருஷ்டியையே எழுப்பினார். அது 3ஆம் நாளில் கனம், மகிமை மற்றும் அழியாமையுள்ள தெய்வீக சுபாவத்திற்கு உயிர்த்தெழுப்பப்பட்டது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் புதிய சிருஷ்டிக்கு ஒரு புதிய சரீரம் அளிக்கப்பட்டதன் மூலம் அது பரிபூர்ணம் அடைந்தது. இவ்வாறு பார்க்கும்போது கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் தங்கள் கர்த்தரை போல இரு தன்மைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். புதிய சிருஷ்டிகளாக அவர்கள் ஜீவனோடு இருப்பதாக கருதப்படுகிறார்கள். அதே சமயம் அவர்களின் அழிவுக்குரிய மாம்சத்தினால் ஆன சரீரங்கள் செத்ததாக கருதப்படுகின்றன. காலம் செல்ல செல்ல அழிவுக்குரிய சரீரங்கள் முற்றிலுமாக அழிந்தபோது புதிய சிருஷ்டி ஒரு புதிய சரீரத்தினால், அதாவது உயிர்த்தெழுதலின் சரீரத்தினால் பரிபூர்ணமாக்கப்படும். அப்போஸ்தலரின் வார்த்தைகளை நினைவில் வைத்து கொண்டு அவற்றை நமக்கு பொருத்தி கொள்வோம் ஆக. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலில் அதில் பங்கு பெற வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாக எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:8 முதல் 10 வரை. ரீஃபரன்ஸ் நம்பர் 4177. கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ரோமர் 14:9. ஆத்துமா என்பது ஒரு நபரின் தனித்துவமாகும். இதற்கே நித்திய ஜீவனை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தேவன் விதித்துள்ளார். இந்த வாய்ப்பு அனைத்தும் கிறிஸ்துவிலேயே உள்ளது. அவர் மனிதனாக வாழ்ந்து மரித்தார்.
இதனால் மரணத்தின் சிறைச்சாலைக்குள் சென்ற அனைவரையும் கட்டுப்படுத்தும் உரிமையை பெற்றுக்கொண்டார். ஆகையால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இருப்பது அவசியம் என்று வேத வாக்கியங்கள் நமக்கு கூறுகின்றன. நம்முடைய கர்த்தர் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்டு கல்லறையிலிருந்து வெளியே வருவார்கள் என்று கூறுகிறார். யோவான் 5:28-29, 1 கொரிந்தியர் 15:1-58 வரை பவுல் இது எப்படி சாத்தியம் என்பதை விளக்குகிறார். கிறிஸ்துவின் மரணம் அனைவருக்காகவே என்பதை ஆதாமுக்குள் அனைவரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் அனைவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சுட்டிக்காட்டுகிறார். பின்னர் அவர் திருச்சபை வகுப்பினர் முதலில் வெளிவருவார்கள் எனவும், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நமது பிரசங்கம் மீன் என்றும் நம்பிக்கை அழிந்தது எனவும் அவர் அறிவிக்கிறார். இறுதியாக கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதால் உயிர்த்தெழுதலுக்கு ஓர் உத்தரவாதம் உள்ளது என்று கூறி அவர் நிறைவு செய்கிறார். நித்திய வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் தேவன் மேசியாவின் மூலம் ஏற்பாடு செய்துள்ளார். மேசியாவுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கும். அந்த ராஜ்யம் உலக நீதிகளுடன் ஆளும். சங்கீதம் 96, 97 மற்றும் 72 பார்க்கவும். இது உயிரோடு இருப்பவர்களை மட்டுமல்ல, மரணத்தில் நித்திரை பண்ணி கொண்டிருப்பவர்களையும் ஆசிர்வதிக்கும். ஏசாயா 25:6-9, ஓசியா 13:14, ரோமர் 14:9, 8:20-21 டயக்லாட். பல வேத வசனங்கள் இதனை தெளிவாக அறிவிக்கின்றன. உண்மையில் இதுவே தேவனுடைய முழு வார்த்தையின் சாராம்சம் அல்லது மைய கருவாகும். பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் இரண்டிலும் தெய்வீக திட்டம் ஒரு பொன்னான சங்கிலி போல வேதாகமம் முழுவதும் இணைக்கப்பட்டுள்ளது. ரேபரன்ஸ் நம்பர் 5612 மற்றும் ரேபரன்ஸ் நம்பர் 5706. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அப்போஸ்தலர் 17:31. சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதிலுள்ள யாவும் களிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார்,
அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார்.